யோவான் மரிப்பதில்லை என்று இயேசு சொன்னாரா? யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, பேதுரு இயேசுவிடத்தில் அங்கே கேட்கிறார் யோவானை கண்டு. யோவான் யார் என்று சொன்னால், இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷனும் ராப்போஜனம் பண்ணும் பொழுது இயேசுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவனுமாக இருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த யோவானை குறித்து பேதுரு கேட்கும் பொழுது இயேசு சொல்கிறார், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று அவர் சொன்னார். ஆகவே யோவான் மரிப்பதில்லை என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களை, யோவானை குறித்து பார்க்கும் பொழுது அவன் இயேசுவுக்கு அன்பாக இருந்தானாம். அப்படி என்று சொன்னால் அவன் மாத்திரம்தான் அன்பாக இருந்தானா என்கிற ஒரு கேள்வி வரும். அப்படி அல்ல, எல்லோருமே இயேசுவிடத்தில் அன்பாக இருந்தார்கள். எல்லோரிடத்திலும் இயேசுவும் அன்பாகத்தான் இருந்தார். ஆனால் இயேசுடைய மார்பிலே யோவான் சாய்ந்திருந்தான், மற்றவர்கள் சாய்ந்து கொள்ளவில்லை என்று சொல்லி இயேசு யாரையும் குற்றப்படுத்தவும் இல்லை. யோவானுக்கு மாத்திரம்தான் இயேசுடைய மார்பிலே இடம் இருக்கிறது என்று சொல்லி மற்ற சீஷர்கள் சலித்து கொள்ளவும் இல்லை. அப்படி என்று சொன்னால் யோவானை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்லுகிறாரே, யோவான் மரிக்கவே மாட்டானா என்று சொல்லி நாம் நினைக்கலாம். அப்படி அல்ல. இந்த இடத்துல இயேசு ஒரு காரியத்தை சொல்ல வருகிறார். அதாவது யோவான் சபைக்கு அடையாளமாக இருக்கிறான். புதிய ஏற்பாட்டு சபைக்கு அடையாளமாக இருக்கிறான். புதிய ஏற்பாட்டு சபை இயேசுவை விசுவாசித்து நேசித்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு வருகிறவர்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய மார்பிலே இடம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய சபை அவர் வரும் வரை, அவர் 1000 வருட அரசாட்சி செய்ய வரும் வரை அவருடைய சபை இங்கே இருக்கும். அது மாத்திரமல்ல, என்னை காட்டி கொடுப்பவன் இவன் தான் என்கிற அந்த ரகசியமும் அங்கே யோவான் கேட்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபைக்கு தான் அநேக ரகசியங்கள் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு சபையாகிய நாம் இயேசு கிறிஸ்துடைய மார்பில் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால், அவர் மகா பிரதான ஆசாரியர் என்று சொல்லி எபிரேயர் 4 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது. நித்தியமான பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 6:20 சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆரோன் என்கிற பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்திலே மார்பதக்கம் என்று ஒன்று உண்டு. அந்த பிரதான ஆசாரிய இந்த மார்பதக்கத்திலே 12 கற்கள் இருக்கும். அதிலே இஸ்ரவேலர்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டு இருக்கும். அது எதற்காக என்று சொன்னால், அந்த பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் தேவ சமூகத்தில் போகும் பொழுது அங்கே தேவனால் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் என்று யாத்ராகமம் 28:29 சொல்கிறது. அதுபோல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆரோனுடைய மார்பதக்கத்தில் இருந்து நினைவு கூறப்பட்டது நிமித்தமாக அவர்களுக்கு தேவன் எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக தேவன் பலத்த காரியங்களை செய்தார். அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்து கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு நாம்